அன்னைக்கு நான் சென்னையில் இருந்து மதுரையில் இருக்க என்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சென்னையில நான் கவர்ன்மெண்ட் வேலையிலே இருக்கேன். என்னோட சொந்த வீடு மதுரையில்தான் இருக்கு. அந்த நாட்கள்ல ஸ்கூல் லீவு ஆரம்பமாகி இருந்துச்சு. அதனால குழந்தைங்க எல்லாமே லீவுல இருந்தாங்க. டீச்சரா இருக்கக்கூடிய எங்களுக்கு எப்பவும் எங்கு நினைச்சாலும் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. அதனால நானும் இந்த லீவ் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். 2ஆம் தேதி எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். வீட்ல என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி, நாம இன்னைக்கு ஸ்லீப்பர் பஸ்லயே போகலாம்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கடைசியா ஒரு பஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு சீட் மட்டும்தான் மிச்சமாவும் இருந்துச்சு. அந்த ஸ்லீப்பர் இருக்கையும் காலியாக இருந்துச்சு. அந்த பஸ் ஃபுல்லா எல்லாருமே புக் பண்ணி இருந்தாங்க. அதாவது கீழேயும் படுத்து தூங்குற வசதி இருக்கு, மேலேயும் படுத்து தூங்கக்கூடிய வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸோட நடத்துனர் கிட்ட ஒரு சீட் கிடைக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, இல்ல மேடம், உங்களுக்கு தனியா சீட் கிடைக்காது. ஏன்னா ஸ்லீப்பர்ல ஒரே ஒரு இருக்கைதான் காலியா இருக்கு. அதுலயும் ஒரு ஆள் இருக்காரு. நீங்க சரி செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது. ஏன்னா எல்லா சீட்டுமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறமா 5 நிமிஷம் யோசிச்சுட்டு, பரவாயில்லை, எனக்கு அதே இருக்கையே கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ன்னு சொன்னேன். அந்த ஆள் எப்படிப்பட்டவர்? என் கூட பயணிக்க போறவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசுல விசித்திரமான எண்ணங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நான் இதையெல்லாம் மறந்துட்டு தைரியமா பஸ்ல ஏறி என்னோட இருக்கையில படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் பார்த்தேன், பக்கத்துல ஒரு பை இருந்துச்சு. ஆனா அந்த நபர் அங்க இல்ல. அதுக்கப்புறமா நான் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். அந்த பையனும் வந்தாரு. ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டிருந்தாரு. அவர் அந்த ஸ்லீப்பர் பஸ்லயே தன்னோட டிரஸ் மாத்திக்கிறத நான் பார்த்தேன். அவரோட ஜீன்ஸை மாத்திக்கிட்ட பஸ் நின்னதுக்கு அப்புறமா அவங்க பஸ்ல ஏறிக்கிட்டாங்க. இந்த சமயத்துல அந்த பையனோட கை என்னோட கழுத்து பக்கத்துல வரதை நான் பார்த்தேன். நானும், என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுமே புரியல ன்னு கேட்டேன். அதுக்கப்புறமா நான் உடனடியா பஸ்ஸோட நடத்துனரை கூப்பிட்டேன். பஸ்ஸோட நடத்துனர், மேடம், உங்களோட கழுத்து பக்கத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் பார்த்தேன், அவங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து என்னோட தங்க சங்கிலியை திருடிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு நினைச்சேன். இதுக்கப்புறமா சத்தமா, இந்த பையன் என்னோட செயினை திருடிட்டான் சொல்லி கத்துனேன். ஏன்னா இவன்தான் என்னோட கழுத்துல கையை வச்சிருந்தான். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்னை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பையன் என்னோட ஏதோ தவறு செஞ்சிருக்கான்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் கூட எந்த தவறுமே செய்யல. மாறாக என்னோட தங்க சங்கிலியை திருடிட்டான். ஒருவேளை அவன் ஒரு திருடனா இருக்கலாம். இந்த நடத்துனரும் இதுல உடந்தையா இருந்திருக்கலாம். அவன், மேடம், ஏன் போய் சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே சங்கிலி போடவே இல்ல, நான் பார்த்தேன் ன்னு சொன்னான். அதுக்கப்புறமா நானும், ஓ, உனக்கு இவ்வளவு தெரியுமா? அப்படின்னா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இப்போ சங்கிலியோட தான் வந்தேன். நீங்க 2 பேரும் தந்திரம் செய்யணும்னு நினைச்சா நான் உங்க மேல புகார் கொடுப்பேன். என்னோட கணவர் ஒரு போலீஸ் அதிகாரி. நான் ஒரு ஆசிரியர்.
உங்களுக்கு தெரியுமா, ஒரு பஸ் நடத்துனர் அப்படிங்கிற முறையில நீங்க பயணிகளுக்கு எப்படி சேவை செய்யணும்? அவங்களை கொள்ளை அடிக்கக் கூடாது. நீங்க வெட்கப்படணும். இன்னும் சொன்னேன். அந்த பஸ் நடத்துனருக்கு நிறைய பேசினேன். அப்போ பேருந்துல இருந்த எல்லாருமே இறங்கி அந்த பையனை ரொம்பவே அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை சோதனை செஞ்சப்போ அவனோட சட்டப்பையில் இருந்து என்னோட தங்க சங்கிலி கிடைச்சது. இதுக்கப்புறமா நான் பண்ணக்கூடாது, நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். 2ஆம் தேதி எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். வீட்ல என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன்.